இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய எலும்புகள் சிதைந்து மண்ணோடு மண்ணாகிவிட்ட பிறகு அவனுடைய எலும்புகளை எவ்வாறு ஒன்று திரட்டி நியாய தீர்ப்பு நாளன்று மறுபடியும் எப்படி கொண்டு வர முடியும் என்ற நிராகரிப்பாளனின் கேள்விக்கு படைப்பாளன் என்ன பதில் சொல்கிறான்? அதற்கு படைப்பாளனின் பதில், அவன் எலும்புகளை மட்டும் ஒன்று திரட்டவில்லை, நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம். திருக்குரான் இங்கு என்ன சொல்ல வருகிறது? எலும்புகளை மட்டுமல்ல, உங்கள் விரல்களின் நுனியை கூட என்னால் துல்லியமாக அமைக்க முடியும் என்பதற்கு என்ன அர்த்தம்? 1880 சர் பிரான்சிஸ் கோல்ட் விரல் ரேகையை பதிவு செய்கின்ற நுட்பத்தை முதலாக கண்டறிந்து இந்த உலகிற்கு சொன்னார். எந்த இரண்டு மனிதர்களது விரல் ரேகையும் ஒன்று போல் இருக்கவே இருக்காது. கோடிக்கணக்கான மனிதர்களில் கூட ஒரே வடிவத்தை கொண்ட இரண்டை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விரல் ரேகைகள் இருக்கும், ஒரே வடிவத்தை கொண்டதாக இருக்காது. இன்று காவல்துறையினர், FBI, CIA, CID இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விரல் ரேகையை தான் பயன்படுத்துகிறார்கள், மனிதர்களை அடையாளம் காட்ட. யோசித்து பாருங்கள், 1880 சர் பிரான்சிஸ் கோல்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இடம் பெற்றுவிட்டது. உங்கள் எலும்புகளை மட்டுமல்ல, அதை விட்டுவிடுங்கள், உங்கள் விரல் நுனிகளை கூட என்னால் மறுபடியும் அமைக்க முடியும் என்று படைப்பாளன் சொல்கிறான்.